ஹார்ட் பிளாக் ரிமூவ் பண்றதுக்கு அற்புதமான மருந்து. அது மட்டும் இல்ல, தூக்க மாத்திரை போடும் தூக்கம் வரலன்றீங்களா, அவங்களுக்கு இயற்கையாவே தூக்கம் வரதுக்கும் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான மூலிகை காமிக்கிறாராம். அது என்னன்றது இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல பிளாக் இருக்கு. அவங்க நிறைய பேர் ஆஞ்சோ பண்றாங்க, இசிஜி எக்கோ டிஎம்டி எல்லாம் பார்த்துட்டு ஆஞ்சோ பண்றாங்க, ஸ்ட்ரென்த் வைக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு பிளாக் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் மருந்துகள் எடுக்கிறாங்க. இயற்கையாகவே நீங்கள் ஒரு மூலிகை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நிறைய பேர் தூக்க மாத்திரை போட தூக்கம் வரல, மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, மைண்டே ரிலாக்ஸ் இல்லை, ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கேன் அப்படின்றாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான மூலிகை காமிப்பீங்க, அதை எப்படி பயன்படுத்தணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் பிளாக்கு, இந்த தூக்கமின்மைக்கெல்லாம் வந்து இது ஒரு அருமையான மூலிகை. இது வந்து பார்த்தீங்கன்னா சங்குப்பூன்ற சொல்லக்கூடிய காக்கட்டான்னு சொல்லுவாங்க. இதுல வெள்ளையும் இருக்கு, இப்படி நீங்க கையில புளுவும் இருக்கு. ரெண்டுக்கும் ஒரே மருத்துவ குணம் தான். பாருங்க என்ன அழகா இருக்கு. சங்கு மாதிரி இருப்பதனால் சங்குப்பூ என்று பெயர். சங்குப்பூ என்று சொல்லக்கூடிய இந்த பூ சங்குனுடைய வடிவத்தில் இருப்பதனால் சங்குப்பூ என்று பெயர். இதற்கு ஆற்றில் உள்ள பிளாக்கு, அடைப்பு அனைத்தையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றக்கூடிய அருமையான மருந்து இது. மருந்து என்று சொல்றது கூட இது உணவே மருந்து, மருந்தே உணவு என்று சித்த மருத்துவ தத்துவத்தின்படி இந்த மூலிகை உணவாக அனைவரும் குழந்தை முதல் பெரியோர் வரை சாப்பிடலாம். இந்த பூக்களை ஒரு 5 அல்லது 10 பூக்களை எடுத்து 100 ml தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஒரு சிட்டிகை சீரகம் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி ஆற வைத்து, இனிப்பு தேவை என்றால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெறுமனே சாப்பிடலாம். தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது ஒரு 48 நாளைக்கு ஆற்றில் உள்ள பிளாக் போக்கும், அடுத்து நல்ல ஞாபக சக்தி உண்டாக்கும், தூக்கம் நன்றாக வரும். ஃபேட்டி லிவர் இருக்கு, கிரேட் 1 கிரேட் 2 இருக்கு. ஆமா, அப்படின்னாக்கா அவங்க எப்படி சாப்பிடணும்? அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வெண்சங்கோ அல்லது நீலச்சங்கோ ஏதாவது ஒரு பூ எடுத்துக்கலாம். ஒரு 5 முதல் 10 பூ அளவு எடுத்துக்கிட்டு 100 ml தண்ணி அதில் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி எலுமிச்சம்பழம் சாறு ஒரு 3 அல்லது 4 சொட்டு அதில் விட்டு லேசாக கலக்கிட்டு அப்படியே சிப் பண்ணி அப்படியே குடிச்சிட்டே வந்தாங்கன்னா ஆற்றில் உள்ள பிளாக்கை வந்து எடுத்துரும். உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எடுத்துரும். மனதுக்கு அமைதி தேண்டும், நன்றாக தூக்கம் வரும். அப்படி ஒரு அருமையான மூலிகை தான் இந்த காக்கணம்னு சொல்லக்கூடிய சங்குப்பூ. ஐயா, நீங்கள் அந்த சங்குப்பூவை சாப்பிட்டு காமிங்க. அப்படி நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்க ஹார்ட் பிளாக் உள்ளவங்க, அதே மாதிரி தூக்கமே இல்லைன்றவங்க இந்த சங்குப்பூவை தாராளமாக சாப்பிட்லாம். இது நல்லா இனிப்பாக இருக்கும். ஆமாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பாருங்கள், 2 பேருமே சாப்பிட்றாங்க, நானும் சாப்பிட்டு காமிச்சிருக்கேன். இது ரொம்ப அருமையாக இருக்கும். என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லுங்கள். ஐயா, என்ன டேஸ்ட்டில் இருக்கு? இனிப்பு, மெல்லிய தொகர்ப்பு, மெல்லிய கசப்பு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதமாக இருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், குழந்தை முதல் பெரியோர் வரல சாப்பிடலாம். இது டீ போட்டு அந்த காலத்துலலாம் குடிப்பாங்க, அதனால தான் ரொம்ப நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு தேநீரை அது பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப அருமையானது. கசாயம் வச்சு குடிக்கலாம். சொன்ன பிரச்சனைகள்லாம் சரியாகணும் அப்படின்னு சொன்னால் சங்குப்பூ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வளருங்க. சங்குப்பூ வந்து ஒரு செடி வச்சிங்கன்னாவே எல்லாமே தன்னால் அப்படியே கொடி மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும். தினமும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த பூவை பறித்து டீ போட்டு குடிச்சிடலாம். உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமானது தான். ஹார்ட்டில் பிளாக்கே வரக்கூடாது அப்படின்றவங்க, கெட்ட குழப்பே சேரக்கூடாதுன்றவங்க, நல்லா ரிலாக்ஸாக தூங்கணுன்றவங்க இந்த சங்குப்பூ எடுத்துட்டு நோய் நொடியாமல் ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பார்த்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.